இந்திய கிரிக்கெட் வாரியமான பிசிசிஐயை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங்கான ஒரு சீரீஸ் வந்து இந்திய அணி விளையாடி முடிக்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற சீனியர் வீரர்களுக்கு வந்து அடுத்ததாக ஒரு நடக்க போகிற போட்டிகளில் வந்து ஓய்வு வழங்கப்படுறதுன்னு வழக்கமான ஒரு நடைமுறை வந்து இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா T20 வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடந்த இந்த சின்ன சின்ன போட்டிகளெல்லாம் வந்து நடக்கும்போது அவங்களுக்குலாம் வந்து ஓய்வு வழங்கப்படும். அந்த வீரர்கள் பட்டியலில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விராட் கோலி இருப்பாங்க, ரோஹித் சர்மா இருப்பாங்க, ஜஸ்பிரீத் பும்ரா, இவங்க 3 பேரும் கண்டிப்பாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் சில சமயம் வந்து ரிஷப் பண்ட்டுக்கு ஓய்வு வழங்கப்படும். இந்த மாதிரி கலந்து தான் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா அப்படிலாம் யாருக்குமே வந்து ரெஸ்ட் கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு பிசிசிஐ கரார் காட்ட போகிறதா தகவல் வெளியாகியிருக்கு. குறிப்பாக விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்களுக்கு வந்து இங்கிலாந்துக்கு எதிரான அந்த தொடரில் கண்டிப்பாக நீங்கள் விளையாடியே ஆகணும் அப்படின்னு பிசிசிஐ சொல்ல போகிறதா தகவல் வெளியாகியிருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெரிய அளவில் இல்லை, இருந்தாலும் அது டெஸ்ட் போட்டி தான். இங்கிலாந்துக்கு எதிரானது வந்து T20 மற்றும் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி தான். அதுலேயும் இவங்க 2 பேருமே T20லேருந்து ரிட்டைர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் 5 போட்டிகளில் அவங்க விளையாட வேண்டிய அவசியம் இல்லை. மீதி இருக்கிறது 3 ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி மட்டும்தான். இந்த போட்டியில் நீங்கள் விளையாடி தான் ஆகணும். ஏன்னா அதுக்கு அடுத்த மாதமே வந்து சாம்பியன்ஸ் கோப்பை தொடங்க இருக்குது. சாம்பியன்ஸ் கோப்பை வந்து ஒரு நாள் கிரிக்கெட் தொடர் ஃபார்மேட்டில் 50 ஓவர் போட்டிகளாக தான் நடத்தப்பட போகிறாங்க. அதனால அதுக்கான ஒரு ப்ராக்டிஸாக அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 3 போட்டிகள் அப்படிங்கிறது இருக்கும். அதுவும் இங்கிலாந்துக்கு எதிரான போட்டி அப்படிங்கும்போது இன்னுமே வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவங்களோட குறைகளை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால நீங்கள் கண்டிப்பாக விளையாடி தான் ஆகணும் அப்படின்னு பிசிசிஐ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்ல போகிறதா ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு மட்டும்தான் ஓய்வு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டாக் வந்து போயிட்டுருக்கு அவரோட இன்ஜுரி கன்சர்ன் காரணமாக. அது மட்டும் இல்லாமல் இந்த தொடரில் யாரெல்லாம் வந்து இந்திய அணியில் பெற போறாங்களோ அவங்க தான் கிட்டத்தட்ட சாம்பியன்ஸ் கோப்பைக்கான இந்திய அணியிலையும் இருப்பாங்க. அப்படிங்கறனால யாரெல்லாம் இருக்க போறாங்க, யாருக்கெல்லாம் வந்து வாய்ப்பு மறுக்கப்பட போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு.